ஆண்டுல நிறைய காரியங்களை உங்களை உங்களை எல்லாரும் பார்த்து நிறைய காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்கும் படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹalleluya. தொடர்ந்து வார்த்தையில நம்ம நல்ல ஸ்ட்ராங் ஆகணும். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த வாக்கு தத்தங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள், இந்த வேத வசனம், இதுல நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ப்ராமிசஸ், அது எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும் என்று சொல்லி நாம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய பேர் எப்படின்னா அந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நல்லா வர்ஷிப் பண்ணிப்பாங்க, வார்த்தையை கேட்க மாட்டாங்க. சில பேர் நல்ல வார்த்தையை கேட்பாங்க, ஆண்டவரை ஆராதிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. ஆனா இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஆண்டவருடைய வெளிச்சம், வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதை எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் எனக்கு ரொம்ப சோகமா இருக்கிறது காரியம் என்னன்னா, நல்ல பாட்டெல்லாம் பாடுவாங்க, மெசேஜ் அப்ப தூங்கிடுவாங்க. எதுவுமே என்ன ஆகும்? வார்த்தை உங்களுக்குள்ள, அது பாருங்க, பிசாசு அப்படி தந்திரசாலி. நமக்கு ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய ராங் தாட்ஸ், நிறைய இந்த உலகம் சொல்றது, நிறைய காரியங்கள், நிறைய இம்பாக்ட்ஸ், நிறைய இன்ஃப்ளூயன்ஸ், நமக்கே நிறைய கற்பனை, பிசாசு சொல்ற பொய், இப்படி நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா இருக்கு. பாத்துக்கோங்க. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அது ஒரு 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 விதமான நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம். நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம். நம்ம ஃபேமிலியிலயும் இப்படித்தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்போம். ஆனா பார்த்தீங்கன்னா, வேதத்துல எப்படி இருக்கு அதை குறித்து நாம் தெரிந்து கொள்ளத்தான் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வரும். ஹalleluya, ஹalleluya. எனக்கு ஒரு சில ஸ்டேஜஸ்ல பிள்ளைய எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், எனக்கு பாருங்க நிறைய நமக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய, சிலது நல்லதா இருக்கும், சிலது கெட்டதா இருக்கும், அது நமக்கே தெரியாது. ஆனா என்ன நம்ம கேட்டாலும், என்ன காரியங்களை கற்றுக்கொண்டாலும், வேதத்துல எப்படி இருக்கு, வேதத்துல என்ன சொல்லுது, உண்மையிலேயே இதை குறிச்சு எப்படி இருக்கு, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்று சொல்லி சீரியஸாக இதை நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா நமக்கு வேற ஏது நமக்கு ஒரு மெஷரிங் டேப்பு அல்லது ஒரு மெஷரிங் ஒரு ஒரு காரியம்னா அது வேதம் தான். ஹalleluya. எல்லா உலகத்தோட சொல்றதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கிடைக்கிற இம்பாக்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா, நம்மளும் ஸ்பிரிச்சுவலாவே கூட நமக்கு ஏதாவது ஒரு அட்வைசஸ் கிடைச்சா கூட அது வேதத்துக்கு ஒத்து போகுதா, இல்லைன்னா இது பரம்பரையா நம்ம கேட்டுட்டு வரனால நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோமா என்று சொல்லி எல்லாத்த குறித்தும் நம் வேதத்துல அலசி ஆராய்ந்து, வேதம் இதை குறிச்சு என்ன சொல்லுது, வேத வசனம் என்ன சொல்லுது. அப்ப வசனமே நமக்கு தெரியலன்னா என்ன பண்ணிட்டு இருப்போம்? களம்பூரா நம்ம கலங்கி கொண்டிருப்போம் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த வாக்கு தத்தங்களை நம்ம குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். அதுல நம்மளுடைய வாழ்க்கையில அதை நம்ம பெற்று அதை நம்ம எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில அபியாசிப்பது, அதாவது எப்படி அப்ளை பண்றது, அதுல இருந்து நம்ம எப்படி வாழ்க்கையை நம்ம மாற முடியும். ஒவ்வொரு சூழ்நிலையும், குடும்பத்தை குறித்து என்ன, வேலையை குறித்து என்ன, பிள்ளை வளர்ப்பை குறித்து என்ன, ஒருவேளை என்னுடைய ஊழியத்தை குறித்து என்ன, ஒரு சோசியல் லைஃப் அதை குறித்து வேதம் என்ன சொல்லுது, இப்படி ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு 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 பார்த்து இந்த அதுக்கு சம்பந்தமான வாக்கு தத்தங்கள் என்ன, அப்ப நமக்கு என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார், இதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில பெற்று அனுபவிப்பது, இப்படி எல்லாம் பாருங்க நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இதுல நம்ம தொடர்ச்சியா நிறைய காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்ம போன வாரத்துல கூட சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு வராதவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் டச் பண்ணி போக ஆசைப்படுகிறேன். 3 things that you know about authority in Christ. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி அது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல வாழ்வது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு இல்லையா? சத்துரு பல வகையில நமக்கு போராடுறப்ப கிறிஸ்தவர்கள் நாம அப்படி எப்படி வாழணுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். பரலோகத்துக்கு போனா நமக்கு பிரச்சனை இல்லை, இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற பொழுது நம்ம எப்படி வாழணும், எப்படிப்பட்ட ஒரு விடுதலையோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு அறியாம இருக்க கூடாது. அதை குறித்து நாம் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பயத்திலேயே வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஒரு இருளிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஒரு கட்டுக்குள்ளேயே நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அப்படி அமுக்கப்பட்டவர்களாகவே நம்ம இருக்க
வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சிந்திக்கவே தெரியாதவர்களாக, ஞானத்தை பயன்படுத்தவே முடியாதவர்களாக, எதையுமே இப்படிதான் செய்யணுமா அப்படிலாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை ஒரு 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 பெரிய காரியத்தோட படைச்சிருக்கிற. வாசிங்க லூக்கா 10:19 வாசிங்க. லூக்கா 10:19 வாசிக்கலாமா? லூக்கா 10:19. கற்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பாருங்க, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மீதிக்கவும். எல்லாரும் சொல்லுங்க, சர்ப்பங்களையும் சொல்லுங்களேன். சர்ப்பங்களையும் சொல்லுங்களா? எல்லாம் மியூட் எடுத்துட்டு. தேள்களையும் மீதிக்கவும் மேற்கொள்ளவும் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எல்லா விதமான வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இனிமே கொடுப்பேன்பா, நீ இப்படி நடந்துக்கோ, நான் உனக்கு கொடுப்பேன். நீ அந்த மாதிரிலாம் செய்யி, நான் உனக்கு கொடுப்பேன். அப்படி ஏதாவது இருக்கா? முன்னாடி பின்னாடி ஏதாவது வாசிச்சீங்களா? அப்படி சொல்லுங்களேன். அப்படி ஏதாவது இருக்கா? அவர் செய்து முடிச்சு அவர் வெற்றியை சுதந்திரித்து நமக்கு கொடுத்துட்டனால அவர் சொல்றாரு, பாருப்பா, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், நான் எல்லாம் பண்ணிட்டேன், நீ இழந்ததான். ஆமா, பாவத்து நிமித்தமா அதனால உண்டான சாபம் விளைவு தண்டனை மூலியமா அவன் கிட்ட நீ எல்லாம் தோத்து போன, பிசாசு கிட்ட இழந்த. அவன் உன்னை அதிகாரியாகி சில காரியங்களை அவன் பண்ணான், அவனுடைய கட்டுக்குள்ள அப்படி இப்படி பண்ணான். ஆனா இப்ப நீ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீ அவனுக்கு அடிபணிஞ்சு அவனுக்கு பயந்து கொண்டு நடுங்கிக்கிட்டு அப்படி நீ இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. நான் அவனுடைய சகல விதமான காரியங்களையும் அதிகாரங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாரும் சொல்லலாமா? மியூட் எடுத்துட்டு. ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும், இன்னொரு முறை, எங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னொரு முறை, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது. அடிக்கடி சொல்லணும் வார்த்தை. ஆண்டவரே, ஒன்று எங்களுக்கு தெரியாதப்பா, ஒரு மாதிரி சூழ்நிலை வருதா, ஒரு மாதிரி போராட்டம் வருதா, ஒரு மாதிரி பிரச்சனைகள் வருதா, ஒரு மாதிரி சில விதமான சங்கடங்கள் வருதா, இது ரொம்ப போராட்டமா இருக்கு சிஸ்டர், பிசாசோட போராட்டமா இருக்கு, என் குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, சமாதானம் இல்ல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு துக்கம், இப்படி ஒரு கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிசாசோட போராட்டம் என்னால தாங்க முடியல, அப்படி இப்படிலாம் சொல்லி புலம்புறதுக்கு பதிலா அப்படிலாம் நம்ம சொல்றது இருக்கலாம். எல்லா ஃபேமிலியிலும் அப்படி இருக்கு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரே, ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, சகல காரியங்களையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களே, ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? நான் உனக்கு தான் அதிகாரம் கொடுத்துட்டேனே, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேனே, நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அத தெரியாம இப்படிப்பட்ட காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறியே, நீ புலம்பிட்டு இருக்கிறியே, நீ அழுதுட்டு இருக்கிறியே அப்படி சொல்லி நினைப்பறப்ப நம்ம என்ன பண்ணணும்? We should know the authority in Christ. Hallelujah. என்னுடைய வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருந்திருக்கேன். உங்களுக்கு கண் இல்லையா ஆண்டவரே? உங்களுக்கு கண் இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்கல்ல, நீங்க கேப்பீங்கன்னு, நீங்க பேசாத கல்லோ மண்ணோ மரமோ இல்லையே, நீங்க அப்படிலாம் இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன ஆண்டவரே பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களா, அப்படியா இப்படியான்னு சொல்லி நான் என் காலம் முழுக்க அழுதுட்டு இருந்திருக்கிறேன். ஆனா லேட்டர் டேஸ்ல நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய காலியான கர்ப்பத்துல எனக்கு அப்பெல்லாம் இந்த அத்தாரிட்டி எல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் நினைக்கிறேன், இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த பிள்ளையோட காரியத்துல காலியான எதுவுமே தெரியல. என் காலியான கர்ப்பத்தை பார்த்து நான் பேசுறேன், நான் என் பிள்ளைக்கான ஜீவனை பேசுறேன், என் பிள்ளைக்கான சுவாசத்தை பேசுறேன், என் பிள்ளைக்கான எலும்புகள் உருவாகுது, என் பிள்ளைக்கான நரம்புகள் உருவாகுது, என் பிள்ளைக்கு கர்த்தர் சுவாசத்தை கொடுக்கிறாரு, என் பிள்ளைய கர்த்தர் பிறக்க வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி I don't know what is authority. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா that works. Hallelujah. 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 That works. You should know the authority in Christ. சிறு பிள்ளைகளா இருந்தோம், தெரியாம இருந்தோம், ஓகே. பட் நம்ம வளர வளர ஆண்டவர் நம்ம கிட்ட இன்னமும், நீ நான் உங்க பிள்ளையா, என்ன நீங்க நேசிக்கிறீங்களா, எனக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குதா,
எப்படி இருக்கும் நம்ம புள்ள வந்து, அம்மா நான் உன் நிஜமாலுமே உன் புள்ளதானா, எனக்கு இதுக்கு உரிமை அப்படிலாம் கேட்டா எப்படி இருக்கும்? அப்ப வி ஷுட் தட் தட் அது ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு ஒரு அத்தாரிட்டிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அத்தாரிட்டிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய குடும்பத்துல சீர்குலைஞ்சு இருக்கிற இந்த சமாதான சீர்குலைச்சல் இயேசுவின் நாமத்தினால மாறணும். எனக்கு இதை ஆண்டவர் செய்வார். எனக்கு இதை கர்த்தர் மாற்றி போடுவார். நான் நன்மையான காரியங்கள் உண்டாகிறத நான் பார்க்கிறேன். என் வாழ்க்கை என் குடும்பம் கட்டப்படுகிறத நான் பார்க்கிறேன். இது சரியாகிறத நான் பார்க்கிறேன். இது கனி கொடுக்கிறத நான் பார்க்கிறேன். இது வளர்ச்சி அடைகிறத நான் பார்க்கிறேன். இது செழித்தோங்குகிறத நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பயங்க பாருங்க, இந்த பயத்தை இது உடனே நம்ம என்ன நினைச்சுக்க கூடாதுன்னா, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. நம்ம என்னைக்கு நம்ம பர்ஃபெக்டா ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு காரியத்தை சொல்லணுங்கிறது கிடையாது. பர்ஃபெக்டா யாருமே இருக்க மாட்டோம். ஆனா நம்ம சொல்ல சொல்ல பர்ஃபெக்ட் ஆயிடுவோம். ஹல்லேலூயா. அதுதான் ஸ்டான்லி அங்கிள் அண்ட் லிலியன் ஸ்டான்லி ஆண்டி அவங்க எழுதியிருப்பாங்க. கணவன் மனைவி மீட்டிங்ல அவங்க நடத்தும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, இவங்க அப்பதான் சண்டை வந்துட்டு இருக்குமா, 2 பேருக்கும் பயங்கரமான சண்டையா இருக்குமா. சண்டைனா என்னது, அப்படி ஒரு நம்ம நினைக்கிற மாதிரி கொலாய் அடி சண்டை இல்ல, ஒரு டிஸ்கஷன், அப்படி ஒரு சண்டை அப்படி போயிட்டு இருக்குமா. அப்ப இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது வெளியில கதவை தட்டுவாங்களாம். கதவை தட்டா பார்த்தா யாருடா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க கிட்ட கவுன்சிலிங் கேட்கறதுக்குன்னு கப்பிள்ஸ் வந்திருப்பாங்களாம். இவங்களுக்கு உடனே ஐயோ கப்பிள்ஸ் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ரொம்ப எல்லாம் உடனே அப்படி இப்படி எல்லாம் இது பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்களாம். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆரம்ப நாட்கள் இவங்களுக்கு ஐயோ நமக்கே சண்டை போட்டுட்டு நம்ம எப்படி, அப்ப அது வந்து பாருங்க பிசாசோட எண்ணம். நமக்கே தகுதி இல்லை, நம்ம எப்படி பண்றது அப்படி இல்லை. அப்ப அது கவுன்சிலிங் கொடுக்கவே இவங்களுக்கு சால்வ் ஆயிடுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் we are heading towards the perfection. நம்ம அப்ப நம்ம இப்ப இது பேசக்குள்ள எனக்குள்ள பயம் இல்லைன்னு இல்ல, பயங்கள் வரும், பயங்கள் இருக்கும். ஆனா அதை எதிர்கொள்ள அதை பேச அதை குறித்து நான் சொல்ல அதை குறித்து நான் தியானிக்க நான் வாயை திறந்து நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது எனக்குள்ள அது உள்ள பதியுது. முதலாவது அது என் காதுகள் முதல்ல கேட்குது. அப்ப நம்ம இத மாதிரியான காரியங்கள் நம்ம இருதயத்துல நம்ம பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம் கொடுக்கிற அந்த எண்ணத்தை அல்ல, நம்ம வழியா நம்ம ஏதாவது ஒரு எண்ணத்தை அல்ல. அத்தாரிட்டி பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு, வார்த்தை என்ன சொல்லுது. அப்ப இதுதானே சத்தியம். உண்மை என்னவா வேணாலும் இருக்கலாம். உண்மை அவன் பயமுறுத்துறான், அவன் காரியம் பண்றான், ஏதாவது ஒண்ணு இப்படி இருக்கலாம். ஆனா சத்தியம் என்ன சொல்லுது? ஓ இதுதானே அப்ப சத்தியம். அப்ப இதுதானே என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும். ஐ ஹாவ் த அத்தாரிட்டி இன் கிரைஸ்ட். எதுவும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது. எனக்கு கர்த்தர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஆனா நமக்கு இந்த அத்தாரிட்டி நமக்கு தெரியுது. ஆனா we are not using the authority. இப்ப நான் உன்ன அத்தாரிட்டினா போன வாரம் நான் வந்தவங்களுக்கு அது தெரியும். நான் சொன்னேன் இட் இஸ் நாட் த ப்ரூட்டல் ஃபோர்ஸ், அது ப்ரூட் ஃபோர்ஸ். அதாவது ஒரு பாருங்க, ஒரு போலீஸ்மேன், நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் சொன்ன, ஒரு டிராபிக் போலீஸ் வந்து அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய ட்ரக், இவர் இவ்வளவுதான் இருப்பார். சிலர்லாம் பாக்குறதுக்கு இது டிராபிக் போலீஸா அப்படின்னு பாக்கணும். ஆமாமா அந்த சட்டை தான் போட்டிருக்காரு, அந்த இதுதான் போட்டிருக்காரு. பெரிய ட்ரக் வரும், அப்படியே அசால்ட்டா நடுவுல நின்று என்ன பண்ணுவாரு, அப்படி கைய வச்சு இப்படி காமிப்பாரு ஸ்டாப் பண்ணுன்னு. அவரு அங்க தன்னுடைய புயபலத்தை என்ன பண்றது இல்ல, பயன்படுத்துறது இல்ல இல்லையா. அது என்னது இல்லைன்னா இவர் கைய வச்சு ஸ்டாப் பண்ணிடுறாரா? அவ்வளவு பெரிய ட்ரக், ஓடிட்டு இருக்கிற ட்ரக்கை இப்படி வச்சு அப்படி பண்றது இல்ல. he is not using the brutal force, brute force. அவருடைய புயபலம், அவருடைய சுயபலத்தை அவர் வச்சு அதை பண்றது இல்ல. அந்த அத்தாரிட்டி அவர் வந்து பண்றது இல்ல. ஆனா அந்த வண்டி நிக்குது. ஏன் நிக்குது? அவர் அதற்கான ஒரு அத்தாரிட்டி அவருக்கு இருக்கு. ஹல்லேலூயா. not the physical strength, not is அவருடைய புயபலம், அவருடைய பிசிக்கல், அவருடைய காரியம் இல்ல. அவருக்கு என்று அந்த அத்தாரிட்டி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு பின்னாடி சட்ட திட்டங்கள், அது அவருக்கு பின்னாடி ஒரு காரியங்கள் அது இருக்கு. இவர் சொன்னா நின்னுதான் ஆகணும், இவர் ஃபைன் போட்டா கட்டித்தான் ஆகணும், இவர் அந்த வண்டியை புடிச்சு வச்சா புடிச்சு வச்சதுதான். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட இவருக்கு இந்த அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த யூனிஃபார்ம், அந்த சட்டத்திட்டம், அந்த காரியங்கள், இது எல்லாமே அவருக்கு சாதகமாக இருக்கிறது. அப்படித்தான் இதுதான் அத்தாரிட்டி.
ஹalleluya. அதே போலதான் நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா எனக்கு தெரியும் ஓம்பலத்தை கொண்டு உன்னோட காரியத்தை கொண்டு போலீஸ்மேன் எப்படி ட்ரக்கை போய் நிறுத்த முடியாத ஒண்ணு ஒரு 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 இதை கூட சைட்ல இருக்கிற இதை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ணாடி கூட நம்ம ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப பாருங்க, we are not stopping the forces of darkness, sickness அல்லது fear அல்லது evil அல்லது இதெல்லாத்தையும் நம்மளுடைய புய ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம பண்ண முடியாது. we are stopping them with the delegated authority given to you by God in Christ. ஹalleluya. நம்ம ஸ்டாப் பண்றோம்? நமக்கு எப்படிப்பட்ட இதெல்லாம் எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? எப்படி நம்மை சேதப்படுத்தாது? எப்படி நமக்கு அப்படின்னா நமக்கு அந்த ஞானம் இருக்கணும். நம்மளுடைய பலத்தினால இல்ல, நம்மளுடைய காரியத்தினால அல்ல, நம்மளுடைய ஓன் இதனால அல்ல. நாம நமக்கு கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்து இருக்கிற அந்த வெற்றியின் அடிப்படையில நமக்கு இந்த அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஹalleluya. அதனால நாம சொல்லலாம், தைரியம் கொண்டு நம்ம சொல்லலாம், இயேசுவின் நாமத்தினால என்ன பலவீனப்படுத்துகிற பொல்லாத சத்துருவே நீ வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால எனக்கு பயத்தை கொடுத்து என்னைய கோழ மாதிரி என்னை கூணி குறுக செய்கிற இந்த பயத்தின் தாக்கமே என்னை இயேசுவின் நாமத்தினால என்னை வெளியேறு. என்னைய எதிர்காலத்தை குறித்து கவலையை கொடுத்து என்னை மேற்கொண்டு கவலை என்னை அடிப்பணிய வச்சு என்னை சிந்திக்க முடியாத படிக்க எதையுமே என்னால செய்யக்கூடாத படிக்க என்னை அடிமைப்படுத்துகிற கவலையின் எண்ணமே, எதிர்கால குறித்து சோர்வை உண்டு பண்ணுகிற சோர்வின் எண்ணமே, இயேசுவின் நாமத்தினால நீ வெளியேறு. ஹalleluya. தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாத போராட்டத்தையும் கொடுத்து குடும்பத்துல இருக்கிற சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியையே நீ எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அத்தாரிட்டினால நான் கேட்கிறேன். எனக்கிட்ட பலன் இல்லாம இருக்கலாம், புயல் பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து எனக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற அத்தாரிட்டியில நான் கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தின் எல்லையை விட்டு நீ வெளியேறு, என் தேசத்தை விட்டு வெளியேறு. ஹalleluya. You are backed up by all the power of God. எப்படி அந்த ஒரு போலீஸ் டிராபிக் போலீஸுக்கு he is backed up with the laws. அவர் காமிப்பாரு, இது சட்டம் இப்படிதான் சொல்லுது, நீ கட்டிதான் ஆகணும், நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இரு, காரை நிறுத்திட்டு போன்னு சாவி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. why? he is backed up with all the power, all the அந்த ரூல்ஸ் இருக்கு, சட்டம் இருக்கு. ஒரு நாட்டோட சட்ட அமைப்புகள் அவருக்கு பின்பாக ஒத்த மனுஷன் அந்த ஏரியாவே கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பேக்டப். அந்த மாதிரிதான் உங்களுக்கும் எனக்கும் பின்பாக எல்லாம் எனக்கு இந்த உரிமைகள், எனக்கு இந்த ஸ்லாக்கியங்கள், எனக்கு இந்த காரியங்கள், இது எல்லாமே எனக்கு ஆண்டவர் எனக்கு பேக்கப் பண்ணி வச்சிருக்கிறார். ஹalleluya. you are backed by all the power of God. தேவனே நமக்கு பின்னாக செயல்படும் அந்த 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 மாபெரும் வல்லமையாக இருக்கிறார். ஹalleluya. தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவனே அந்த நமக்கு பின்பாக செயல்படும் மாபெரும் வல்லமையா இருக்கிறாராம். எப்படி? அதனால்தான் என் சார்பில் தேவன் இருக்கும் பொழுது நான் யாருக்கு அஞ்சுவேன், நான் எதற்கு பயப்படுவேன் என்று சொல்லி நம்ம சங்கீதங்கள்லாம் வாசிக்கிறோம். சும்மா இல்ல, அவனுக்கு தெரியுது. 1000 அவன் பயம் இல்லாம சொன்னானா? பயம் இருக்குது, ஆனா அவனுக்கு தெரியுது, ஐயோ இல்லையே, இதுதானே என் சார்புல இருக்கும் பொழுது நான் எதுக்கு பயப்படணும், நான் எதுக்கு கலங்கணும், நான் ஏன் சோர்ந்து போகணும்? he is not perfect. அவன் ரொம்ப அப்படி ஜெயிச்சர்ல, தடுமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யுது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும், யதார்த்தம் அதுதான். ஆனாலும் we need to declare the faith, declare the fact, declare the truth, not the fact. hallelujah. எல்லாரும் சேர்ந்து அதை வாசிப்போமா? எபேசியர் 6:10 வாசிங்க. எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நம்ம பலப்படணும். உள்ளார்ந்த மனிதன்ல ஒரு பலன், கர்த்தருடைய சத்துவத்துல நம்ம பலப்படணும். நம்ம சோர்ந்து போறவங்களா இருக்கக்கூடாது. அதை நம்ம திரும்ப திரும்ப மேற்கொள்ளணும். திரும்ப திரும்ப அந்த ஏரியால நமக்கு காரியங்கள் வரும்.
அப்படி சோர்வுகள் வரும். ஆனா அதை நம்ம மேற்கொண்டுகிட்டே இருக்கணும். ஹalleluya. அதை மேற்கொள்ளணும். திரும்ப திரும்ப சோர்வுகள் வரும், திரும்ப திரும்ப பயம் வரும், திரும்ப திரும்ப கவலை வரும், திரும்ப திரும்ப டிப்ரெஷன்ஸ் வரலாம், திரும்ப திரும்ப இப்படி எல்லாம் வரலாம். உடனே அதவே நம்ம பெரிதிப்படுத்தி மிகைப்படுத்தி நம்ம சொல்லக்கூடாது, மிகைப்படுத்தி நம்ம பார்க்க கூடாது. இல்ல இல்ல இதை நான் மேற்கொண்டுருவேன், இல்ல இல்ல நான் இதை ஓவர் கம் பண்ணுவேன், இல்ல இல்ல இததான் வேதம் சொல்லுது, இல்ல இல்ல இததான் கர்த்தர் சொல்றாரு, இததான் வேதம் சொல்லுது என்று சொல்லி நாம் அதை சொல்லி 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 உண்டாக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் இல்லாததை உண்டாக்குனாரோ அப்படித்தான் நாமும் அவருடைய வார்த்தைய சொல்லி 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 உங்களுக்கு இல்லாத தைரியத்தை நீங்க என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். ஹalleluya. That is the secret of Christian life. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு என்னென்னவோ சொல்லலாம். Hallelujah. ஆனா வார்த்தையை நீங்க அறிக்கை இட 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 உங்களை அறியாம நீங்க ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. மறந்து போயிடக்கூடாது. உங்க பிள்ளைகளை நீங்க உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை அப்படி நீங்க பேக்கப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களையே நீங்க உங்களுடைய எல்லாத்தையும் நீங்க பிலீஃப் சிஸ்டத்தையே மாத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க அநேகருக்கு பிரச்சனை பாருங்க. நம்ம நிறைய நான் பார்த்துட்டேன். ஜெர்சன் எடின்பரோ அதை அழகா சொல்லுவாரு. இன்னைக்கு நம்மளுடைய நம்ம நிறைய இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி இருக்கணும், இதெல்லாம் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்றோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம். அந்த நம்மளுடைய நம்ம நம்புகிற அந்த பிலீஃப் சிஸ்டம்னா புரியுது இல்ல, அதுலதான் பிரச்சனை. நமக்கு ரொம்ப லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், நமக்கு ஃபெய்த் கிடையாது, நம்ம பயந்து போயிடுறோம், நம்ம நடுங்கி போயிடுறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம், டிப்ரெஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், எதை கிடைச்சாலும் இது என்ன கடவுளுக்கு பிடிக்குது, அப்படி இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ். இந்த பிலீஃப் சிஸ்டம்ல தான் நமக்கு ப்ராப்ளம். இன்னைக்கு தற்காலத்துல இருக்கிற யூத்ஸ் சந்திக்கிற பிரச்சனை இதுதான். இன்னும் அந்த காலம் மாதிரி கிடையாது. இந்த காலத்துல பிசாசோட டார்கெட் இது. இப்ப ஊழியர் செய்கிறவர்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். மன ரீதியா பிசாசு வந்து ரொம்ப சோர்வை கொண்டு வராம், காரியங்களை கொண்டு வராம். அந்த அதுல போக்கஸ் நம்ம பிலீஃப் சிஸ்டத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு கொடுத்திருக்கிற அத்தாரிட்டி, இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும். வேதம் அழகா சொல்லுது. அது சொல்லி கொடுக்கணும். எப்படி மேற்கொள்றது? அது எப்படி எனக்கு சாத்தியம்? அதை குறித்து நாம் வசனங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எப்படி மேற்கொள்றது? எப்படி செய்ய முடியும்? எனக்கு முடியலையே. அதுதான் இன்னைக்கு இருக்கிற கதறல். என்னால முடியலையே. நான் நினைக்கிறேன் என்ன கையை கட்டி போட்டுக்கிட்டா, ஆனா என் எண்ணத்துல ஓடுதே, என் எண்ணத்துல பாவம் வேலை செய்யுதே. இன்னைக்கு கதறல் அதுதான். ஏன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். மொபைல நான் தூரம் வச்சிடுறேன். உண்மையிலேயே நான் டிவியை அணைச்சிட்டேன். ஆனா என் எண்ணத்துல என் கனவு, என் எண்ணெல்லாம் அப்படி போகுதே. நான் என்ன செய்யறது? எனக்கு முடியலையே. இது 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 இன்னைக்கு பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? வாலிப பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்கன்னா, அப்ப அது எப்படி முடியும்? உன்னால அது முடியும் தம்பி. ஆண்டவர் சொல்லி கற்றுக் கொடுக்க சிஸ்டத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படின்னு சொல்லும் பொழுது இது எப்படி பாருங்க. அதை நாம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அது அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றுகிறார். அதை நம்ம குறித்து நம்ம தியானிப்போம். தொடர்ச்சியாக அந்த பாவத்தை குறித்த வாக்கு தத்தங்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம தியானிக்கலாம். ஆனா அப்ப பாருங்க, இன்னைக்கு இந்த அத்தாரிட்டிலேயே நம்ம டிராவல் பண்ணுவோம். அதை நான் நேற்று வாசித்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா பாருங்க, அடுத்தது நான் சொல்லி இருந்தேன், போன வாரமே நம்ம இதெல்லாம் தியானிச்சோம். வாட் இஸ் அத்தாரிட்டி? இட்ஸ் லைக் a டிராபிக் போலீஸ். அவருக்கு பின்னாடி செயல்படுற ஒரு அந்த மாதிரி நமக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது நமக்கு உரியது. எல்லாரும் சொல்லுங்களேன், இது எனக்கு உரியது. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு உரியது. ஹல்லேலூயா. இது எனக்கு உரியது. இது நான் அனுபவிக்க, இது அவருடைய பிள்ளையாகிய எனக்கு உரிமையான காரியம். இது இட்ஸ் மை அத்தாரிட்டி. எனக்கு கர்த்தர் சம்பாதித்து கொடுத்தது. எனக்காக ஆண்டவர் இதை செஞ்சிருக்கிறாரு. ஆமா, பாவத்தினால தொலைச்சதுதான். ஆனா இது எனக்காக அவர் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நான் இப்ப இந்த உலகத்துல பாவத்தை மேற்கொண்டு வாழ்வதற்காக, பிசாசோட போராட்டத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுக்காக, என் குடும்பத்துக்காக எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகள், எனக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழிய வட்டமா இருக்கலாம், எனக்குன்னு ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு சர்க்கிளை வச்சிருக்கலாம், சபையை வச்சிருக்கலாம், சபையில இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அதை என்னை கொண்டு இந்த அத்தாரிட்டியை நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு எனக்கு கொடுத்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இட் இஸ் given to me. ஹல்லேலூயா.
அது எப்படி எனக்கு சொந்தமானுச்சு? ஏசு கிறிஸ்து சரீரத்துக்கு தலையா இருக்கிறாரு, நான் சரீரமா இருக்கிறேன். எப்படி தலைக்கு ஒண்ணு சொந்தம், இதுக்கு உடம்புக்கு இல்லைன்னு நம்ம பிரிச்சு பார்க்க முடியாதோ, தலையும் சரீரமும் ஒரே ஒரு இதா இருக்கோ, அதே போல இது எல்லாமே கிறிஸ்துவுக்குடையதெல்லாம் எனக்கும் சொந்தமாயிருச்சு. ஹalleluya. அவர் சம்பாதித்ததெல்லாம் எனக்கும் உரிமை இருக்கு. நான் உரிமையா இருக்கலாம், நான் உரிமையோடு கூட கேட்கலாம். காட். எபேசியர் 2:6 வாசிங்க. எபேசியர் 2:6. இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, இதை எப்பயோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் 3 வாரமா, உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களில நீங்களும் நானும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இட் ஷோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி ஒரு ராஜ அரசவை இல்லைன்னா ஒரு பார்லிமெண்ட் எதா இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி அது முக்கியமான அந்த ராஜாவை எடுத்துக்கோங்க. ராஜாவுக்கு பக்கத்துல பாருங்க மந்திரி ராணிங்க எப்படி எப்படி இருப்பாங்க. அப்ப அது என்னத்தை காண்பிக்குது அப்படின்னா, ஹவு வேல்யூபிள் தேர் பொசிஷன்ஸ் ஆர். அது ஒரு பொசிஷனை பார்த்தாவே தெரிஞ்சிடும், அவங்க யாரோ முக்கியமான புள்ளி, இவங்க யாரோ முக்கியமான நபர், ஓ இவங்க ஏதோ ராஜாவுக்கு முக்கியமான ஆட்கள். அப்ப அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னத்தை காண்பிக்குதுன்னா, நம்மளுடைய முக்கியத்துவத்தை, நம்மளுடைய அதிகாரத்தை காண்பிக்குது. அப்ப பாருங்க, வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்திருக்கிறார். ஹalleluya. We are united with Christ. ஹெட் தனியா பாடி தனியா இல்ல. We are seated next to God. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே என்ன பண்ணி இருக்கிறோம்? அவரோடு கூட கிறிஸ்துவோட தான் நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். பிதாவோட வலது பார்சத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆமா, we are seated in heavenly realm. நல்லா புரிஞ்சுக்கணும் இத. அப்படின்னா that shows the authority. நமக்கு இருக்கிற முக்கியத்துவம், நமக்கு இருக்கிற அந்த அத்தாரிட்டியை இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். ஹalleluya. பாருங்க, we are seated on a powerful positions. ரோமர் 8:17 வாசிங்க. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம் பிள்ளைன்னா கிறிஸ்துவோட சகோதரர்களா இருக்கிறோம். பிதாவுக்கு பிள்ளைகள், கிறிஸ்து மூத்த குமாரன், நம்ம எல்லாரும் அவரோட கூட பிறந்தவர்கள், சகோதரர்கள். கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர். சுதந்திரரும் ஆமே, சுதந்திரரும் ஆமே. We are seated in heavenly realm. சரி, இதை எப்படி நம்ம யூஸ் பண்றது? அடுத்த பாயிண்ட் இதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். அப்ப நம்ம பார்த்தோம், எபேசியர் 1:20 நம்ம வாசிச்சோம். வாசிங்க, எபேசியர் 1:20. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும், எல்லா நேமுக்கும், எல்லா பேருக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஹalleluya. இதுல என்ன பாருங்க, 1 பேதுரு 2:4 போன தடவை நம்ம வாசிச்சோம். 1 பேதுரு 2:4 வாசிக்கலாமா? மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்ப 1 பேதுரு 2:24 நம்ம வாசிக்கிறோம். ஐம் ஹீல்டு. பாருங்க, அந்த நாமத்துக்கு ஒரு பெரிய வல்லமை உண்டு என்பதை தான் நம்ம பார்த்தோம் போன வாரம். அந்த நாமத்தை நான் எப்படி இந்த அத்தாரிட்டியை நான் அனுபவிக்கிறது, எப்படி நான் சரி நான் நம்புறேன், நான் எல்லாம் புரியுது எனக்கு, நான் இவ்வளவு பெரிய ஆளாவோ, அப்ப டிராபிக் போலீஸ் மாதிரி நான் ஒரு பெரிய ஆளு, அதை விட பெரிய ஆளு, நான் ஒரு முக்கியமான பொசிஷன்ல வேற உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், சீட்டட் இன் ஹெவன்லி பிளேசஸ். ஓகே, இதெல்லாம் புரியுது, எனக்கு ஒரு பெரிய அத்தாரிட்டி இருக்கு. அப்ப நான் இந்த மாதிரிலாம் நான் இருக்க தேவையில்ல, பாவத்தை மேற்கொள்ள முடியும், மற்ற காரியங்கள்ல நான் விடுதலையோடு கூட இந்த பயம், இந்த கவலை, இந்த டிப்ரெஷன், இப்படிப்பட்ட இந்த அழுத்தத்துக்குள்ளாக நான் இருக்க கூடாது, எதிர்காலத்தை குறிச்சு காரியம் இப்படிலாம் நான் பயப்படக்கூடாது. அப்ப என்னத்த அவருடைய நாமம், அவருடைய பேரை நான் சொல்லும் பொழுதே இயேசு என்று சொல்லுகிறது, அந்த உணர்ந்து சொல்லணும். அது உணர்ந்துன்னா அவ்வளவு வெயிட்டேஜ கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யூ ஆர் நாட், நீங்க பேரு சொல்றீங்க பாருங்க, அந்த பேரு சாதாரணமான பேரு இல்ல, வானமும் பூமியும் நடுங்கத்தக்கதான ஒரு பேரு. ஹல்லேலூயா. மரணத்தை வென்ற ஒரு தேவாதி தேவனுடைய பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அந்த ஜீவனுள்ள அதிபதியின் பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பேரை சொன்னா பிசாசு நடுங்குவான், அந்த பேரை சொன்னா காரியம் மாறும், அந்த பேரை சொன்னா சூழ்நிலை மாறும். There is power in the name of Jesus. Hallelujah. சும்மா பாடக்கூடாது, there is power in the name of Jesus. It's silly. தெரியாம பாடினீங்கன்னா ஒன்னும் நடக்க போறது இல்ல. அத பாருங்க, பிசாசு பைபிள படிக்கவே விட மாட்டான். இதெல்லாம் தெரியவே தெரியாதுப்பா. 100 தடவை பாடுவாங்க, there is power in the name of Jesus, there is power in the name of Jesus. என்ன பிரயோஜனம்? அந்த பாடல், அந்த ஜீசஸ்ங்கிற வார்த்தையில இருக்கிறதான இந்த அத்தாரிட்டி. இவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அப்ப அவருடைய நாமத்தை என் குடும்ப சூழ்நிலையில நான் சொல்லும் பொழுது என் சூழ்நிலை மாறும், என் காரியம் மாறும், என் பயத்து என்னை தாக்கிட்டு இருக்கிறத நான் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்னு சொன்ன அந்த நொடியில எனக்கு ஒரு விடுதலை உண்டாகுங்கிறத புரியாம பாத்துக்குவான் பிசாசு. அதை நீங்க புரிய வைக்கணும், நீங்க புரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர்கிட்ட எனக்கு அனுக்கிரகம் கொடுங்க, உங்க பேர்ல இருக்கிற அந்த வல்லமை, அந்த மகத்துவத்தை நான் புரிஞ்சுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே அப்பளைப்போ சாத்தானேன்னு சொன்னா அது போகுங்கிறது எனக்கு புரியணும் ஆண்டவரே, எனக்கு புரியணும் ஆண்டவரே, எனக்கு விளங்கணும் ஆண்டவரே. இவ்வளவு பெரிய நாமமா, இவ்வளவு பெரிய நாமமா, இவ்வளவு வல்லமை இல்ல நாம. இன்னைக்கு நம்ம சும்மா சாதாரணமா சொல்ல ஏசப்பா ஏசப்பான்னா நமக்கு புரியறது இல்ல, அந்த 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 காரியம் நமக்கு புரியறது இல்ல. மாறும், கட்டுகள் அருளும், எல்லாம் மாறி போகும், சூழ்நிலைகள் மாறும். அவர் யார்? அவர் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அப்பாவா இருக்கலாம், அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் கடவுளாய் இருக்கிறார். Hallelujah. அப்ப in the name of Jesus there is power. Hallelujah. There is power in the name of Jesus. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்லாம் மியூட் எடுத்துட்டு. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். நீங்க ஒரு முறை பாடுங்க, எல்லாம் மியூட் எடுத்துட்டு. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். சொல்லுங்களேன், இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். கட்டுகள் அருளும், கட்டுகள் அருளும், கட்டுகள் அருளும். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க, மியூட் எடுத்துட்டு. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். நீங்க இன்னொரு முறை ட்ரை பண்ணுங்க. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும், கட்டுகளை உடைக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திரும்பவுமாக திரும்பவுமாக ஐ டோன்ட் ஃபீல் போர்ட். நான் புதுசா இப்படி கத்துக்கணும் அப்படி கத்துக்கணும்ன்றத காட்டிலும்
ஒரு காரியத்தை அழுத்தமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப 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 இதை என் மனசுல பதிய வச்சுக்கணும். ஹalleluya. நான் அதை கத்துக்கிறேன், இதை பண்றேன், அதை பண்றேன். ஒரு ஒரு காரியத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குன்னா அது உள்ள அந்த சார உறிந்து எடுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், உள்ள அதை பதிய வச்சுக்கணும். ஹalleluya. இயேசுவின் நாமம், நான் இன்னைக்கு திரும்பவுமாக சொல்றேன், அது வல்லமையுள்ள நாமம். அது வல்லமையுள்ள நாமம். அது வல்லமையுள்ள நாமம். நம்ம போனதுலயே நம்ம வாசிச்சோம். அப்போஸ்தலர் 2வது அந்த 3வது அதிகாரத்துல அந்த 2வது வசனத்துல நம்ம வந்து வாசிச்சோம். ஹalleluya. 3வது அதிகாரத்துல 2ல இருந்து இந்த தாயின் வயிற்றில இருந்தே சப்பானியா இருந்த ஒருத்தன், அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது தேவாலயத்துல பிரவேசிக்கிற பேதுரும் யோவானும் அவன் பார்க்கிறாங்க, இவங்கிட்ட அவங்க கிட்ட இவங்க பிச்சை கேட்கிறான். அவன் பார்த்துட்டு எங்களை நோக்கி பாருங்கிறான், இவனை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அவர்களை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்துல உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டு அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதிக்க போனான்னு பார்க்கிறோம். ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு என்ன இல்லைன்னா, நமக்கு இந்த நாமத்தை குறித்து நாம் புரிந்து கொள்றது இல்ல. அந்த விசுவாசம் நமக்குள்ள பாருங்க, அப்பதான் அவர் இந்த நாமத்துக்கு இருக்கிற வல்லமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த நீங்க பெரிய பெரிய நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணும் சிஸ்டர், நான் இவ்வளவு நேரம் இந்த காரியத்துக்காக இயேசுவின் நாமத்தினாலன்னு நீங்க சொல்லி பாருங்க. ஹalleluya, ஹalleluya. It's very simple. It's very simple. Faith is just amazing. நான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா, நான் போய் இவ்வளோ காலம் 1 மாசம் இருந்து நான் வேற இருந்தபடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுற ஆண்டவரே, 100க்கு அதிபதியின் அது இங்க இருந்து சொல்லுங்க ஆண்டவரே ஒரு வார்த்தை. ஹalleluya. The faith is something amazing. ஹalleluya. அந்த faith, அந்த விசுவாசம், அதே போல இந்த நாமத்தை குறித்ததான அந்த வெளிப்பாடு, இதுதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ ஜனங்கள் நம்ம கிட்ட குறையிற காரியம் இதுதான். ஹalleluya. நாமத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்கணும். நீங்க உச்சரிக்கிற நாமம், சொல்லுகிற நாமம், அது வல்லமையுள்ள நாமம். ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, உண்மையிலே நான் இதோட கூட எதையும் ஆட் பண்ண விரும்பல. இன்றைய தினத்து இந்த வாரம் முழுக்க நீங்க இதை குறிச்சு தியானிங்க. இந்த வாரம் முழுக்க இந்த நாமத்தை குறித்து நீங்க தியானிங்க. இந்த நாமத்தை உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சூழ்நிலைகள், நீங்க கடந்து போற சூழ்நிலைகள், இந்த நாமத்தை நீங்க சொல்லி பாருங்க. ஒருவேளை தீராத பிரச்சனைகள், போராட்டம், காரியங்கள்லாம் வரும்பொழுது இந்த நாமத்தை அறிக்கையிட்டு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால என்ன போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற இந்த காரியம் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும், என் பிள்ளை காரியங்கள் இதெல்லாம் மாறி போகட்டும்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற அந்த சாட்சிகளை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம திரும்ப பார்ப்போம். வியாழக்கிழமையில நடக்கிற அந்த பைபிள் ஸ்டடி நீங்க வரும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். வியாழன் தோறும் நம்ம ஈவினிங்ஸ்ல 8:30 to 9:30 சாலிடா 1 hour தான். அதுல நம்ம சேர்ந்து நம்ம ரொம்ப எளிமையா இப்படிப்பட்ட ஒரு இதா இல்லாம ரொம்ப சாதாரணமா நம்ம பைபிளை படிச்சு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதுல புதிதா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளும் வரனால நம்ம சாதாரணமா நம்ம படிச்சு ஒரு நம்ம அப்படியே வேதத்தை மெடிடேட் பண்ணலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல ஒருவேளை சனிக்கிழமையில இந்த வருகிற வாரங்கள்ல எனக்கு கொஞ்சம் வர முடியாம இருக்கலாம் சூழ்நிலைகள், அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றாக எனக்கு தெரியல என்ன செய்யறது என்று சொல்லி பார்ப்போம். ஆண்டவர் அதுக்கு என்ன செய்கிறார். ஒருவேளை ஈவினிங்ஸ்ல ஏதாவது ஒரு வாரம், ஒரு 2 வாரம் மாத்திரம் அப்படி ஒரு இருந்தா பரவாயில்ல. ஒரு கண்டினியூஸா ஒரு 3 வாரத்துக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதனால அந்த 3 வாரத்துக்கு அட்லீஸ்ட் 1 வாரம் அட்லீஸ்ட் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். அப்படி ஒரு கேப் விடுறதுல எனக்கு ஒரு விருப்பம் இல்லை. அது எப்போதுமே ஆண்டவருடைய காரியத்தை தொடர்ந்து நம்ம செய்யணும், நம்ம தியானிக்கணும்னு சொல்லி நான் விருப்பப்படுகிறேன். அது முடிந்தா நம்ம பார்ப்போம். ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சாயங்காலத்துல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி உங்க எல்லாரோடையும் கூட இந்த தொடர்ச்சியாக இந்த வாக்கு தத்தத்தை குறித்து, அடுத்து இந்த அத்தாரிட்டியை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம். அடுத்த வாரத்துல நம்ம ஒரு நாட்கள்ல, இடை நாட்கள்ல நம்ம பார்ப்போம். ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ச்சியாக இந்த காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கடந்த வாரத்துல ஒரு நல்ல ஒரு ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றும் படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாங்க. ஒரு ஊர்ல என்னுடைய உறவினர், அந்த ஊர்ல ஒரு பிள்ளையோட
மெச்சூர்ட் அந்த காரியத்துக்கு ஒரு மீட்டிங், ஒரு பிரேயர் மீட்டிங், ஸ்தோத்திர கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல ஆராதனை நடத்தும் படிக்கும், செய்தியை கொடுக்கும் படிக்கும் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாங்க. இதுல வந்திருந்தவங்க எல்லாம் ஆர்சில இருந்து வந்திருந்தவங்க. ஆனா ஆண்டவர் அழகாக எல்லாரோடும் சேர்ந்து ஆராதித்து அந்த வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாங்க. நிறைய நிறைய பேர் தொடப்பட்டாங்க. நிறைய பர்சனலா என்னோடு கூட வந்து பேசினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, யோசிக்க கூடியதாக இருந்தது. அது அவர்களை தொட்டிருக்கு என்பதை நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இதாதான் இருந்தது. எப்படி அப்படின்னு சொல்லி ஆர்சிக்ரோடு எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிலாம் நிறைய எனக்குள்ள ஒரு இது இருந்தது. ஆனாலும் ஜெபம், அது ஜெபத்தின் மூலியமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லா ஆர்சி பீப்புள்ஸ் வென்லி வெரி ஃபியூ, வெரி நாட் ஈவன் ஃபியூ, 1 or 2 3 மேபி நோ, இந்த மாதிரியான ஒரு இது என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட பொதுவாரியாக அப்படிப்பட்டவர்கள். ஆனா கர்த்தர் அழகா நடத்தினாரு. நம்ம ரொம்ப ஏற்றுக்கொண்டாங்க. அந்த காரியங்களை உற்று 1 hour கிட்டத்தட்ட ஒரு பிரதர் வந்து சொன்னாங்க, நீங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த வார்த்தையை நீங்க வந்து பேசுனீங்க. 1 hour நான் டைம் பார்த்துட்டே இருந்தேன். இது வந்து சும்மா எல்லாம் பண்ண முடியாது. ஆண்டவருடைய அந்த கடவுளுடைய உங்களுக்கு ஒரு இதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னப்ப எனக்கு ரொம்ப அது 1 hour அவங்க கேட்கறது பெரிய, எல்லாரும் என்னுடைய வயதுல பெரியவர்கள். ஆனாலும் கர்த்தர் அதுக்கான கிருபைய கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya, ஹalleluya. அதனால தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களை திரும்பவுமாக சந்தித்து இந்த காரியங்களை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ.